காட்டை விட்டு யானை வெளிவருது. எதிர்பாராத விதமாக யானைக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டோம். சோ அந்த நேரத்துல நம்ம நடந்து போற பொழுது எப்படி நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யானையினுடைய அந்த காது மடல் எப்பவுமே ஆடிட்டே இருக்கும். சோ எதுக்காக சார் ஆடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மரத்தை ஒடிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ட்ரங்கை வச்சுதான் அது மூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த நிலத்துல எப்பவுமே அதை வச்சுட்டே இருக்கும். அப்ப வச்சுட்டே இருக்கும்போது வைப்ரேஷன் மூலியமா கூட காட்டை விட்டு யானை வெளிவருது. எதிர்பாராத விதமாக யானைக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டோம். சோ அந்த நேரத்துல நம்ம நடந்து போற பொழுது எப்படி நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு இறக்கமான இடம் இருக்கலாம், இல்ல ஒரு பிளாட்டான டெரைனா இருக்கலாம், இல்ல ஒரு ஏற்றமான இடம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இறக்கமான இடத்துல ஓடுறதுக்கு தான் முதல்ல நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா யானையினுடைய பாடியில ஒரு 60% பாத்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் போர்ஷன் தான். அதனால யானை இறக்கமான பகுதியில போற போது அதனால பேலன்ஸ் பண்ண முடியாது. சோ அது ஸ்டெபிலைஸா இருக்க முடியாது. அதனால இறக்கமான பகுதியில ஓடுறதை அது தவிர்க்கும். சோ அந்த இடத்துல நம்ம ஓடுற போது நம்ம தப்பிச்சுக்கலாம். அதாவது நேரான ரோடு தான் சார் இருக்கு, அந்த ரோடு தான் ஓடுற போதுன்னா ஸ்ட்ரைட்டா நீங்க ஓடக்கூடாது. கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு நம்ம ஓடுற பொழுது யானையினுடைய அந்த பார்வையிலிருந்து நம்ம தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ யானையினுடைய ஐ சைட் பாத்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தான் ஐ சைட் இருக்கும். அப்போ வளைஞ்சு வளைஞ்சு போற போது அதனுடைய அந்த கண் பார்வையிலிருந்து நம்ம விலகிடலாம். இரண்டாவதாக நீங்க ஓடுற போது உங்களுடைய தோல் ஏதாவது துண்டு இருக்கு, கையில ஏதாவது துணி இருக்குன்னா அதை கீழே போட்டுட்டு போகலாம். யானை அதை மிதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல நம்ம யானை விட்டு ரொம்ப தூரம் ஓடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒண்ணு. ஸோ இரண்டாவது பாத்தீங்கன்னா, யானையினுடைய அந்த காது மடல் எப்பவுமே ஆடிட்டே இருக்கும். ஸோ எதுக்காக சார் ஆடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பூச்சிகள் உள்ள போகாம இருக்கிறதுக்காக ஆடுதான்னு பாத்தீங்கன்னா, சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய பாடியில மனித உடல்ல பாத்தீங்கன்னா நிறைய வியர்வை சுரப்பிகள் இருக்கு, ஸ்வெட் கிளாண்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம பாடி டெம்பரேச்சரை நம்ம உடம்பு அழகா சீரமைச்சுக்கும். நான் யானைகள் அந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் கிடையாது. அதனால என்ன பண்ணா, அந்த காது மடல் ஆடுற பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த வெளி காற்றானது அந்த காது வழியாக உள்ள போய் அந்த பாடி டெம்பரேச்சரை சீரமைச்சுக்கும். ஒரு பிளாப் இப்படி போயிட்டு வரும்போது 1 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கண்டிப்பா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டரி டாக்டர்ஸ் எல்லாமே சொல்றாங்க. அதனால அந்த காதை அது ஆட்டிட்டே இருக்கும். ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா ரொம்ப வேகமா ஆட்டிட்டே இருக்கும். ரொம்ப கூலான கிளைமேட்னா ரொம்ப அதிகமா காதை ஆட்டாது. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, யானை நம்மளாம் குளிக்கிறது காதுக்குள்ள தண்ணி போகும் இல்லைங்களா? அப்போ யானை பாத்தீங்கன்னா சில ஆற்றுல ஒரு சைடா கூட படுத்து குளிச்சுட்டு இருக்கோம். அந்த நேரத்துல தண்ணி காதுக்குள்ள போகாதான்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ உருவ அமைப்புல ஒரு சின்ன ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் அந்த காதை க்ளோஸ் பண்ணிக்கும். அப்ப தண்ணி உள்ள போகாது. பொதுவாக யானைகள் ஒரு நீர்வாழ் உயிரினம் தான். அது எவால்வ் ஆகி யானையா இப்போ காட்டுக்குள்ள நம்ம இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறதா அந்த சயின்டிபிக் ஸ்டடி. இது ஒரு மூணாவது சுவாரஸ்யமான தகவல். நாலாவது பாத்தீங்கன்னா அதோட துதிக்கை. ஸோ அந்த ட்ரங்க் அது ரொம்ப முக்கியம். அதுல ஒரு 75,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் தசைகள் இருக்கு அப்படின்னு வெட்டரி டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மரத்தை ஒடிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ட்ரங்கை வச்சுதான் அது மூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த நிலத்துல எப்பவுமே அதை வச்சுட்டே இருக்கும். அப்ப வச்சுட்டே இருக்கும்போது வைப்ரேஷன் மூலியமா கூட தனக்கு எதிரிகள் யாராவது வர்றாங்களா, தேவையில்லாத விஷயம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கறத அதை உணர முடியும். ஸோ ட்ரங்க் யானைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து அதோட ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா, எந்த காடுகளும் அடர்த்தியா இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா 5 கிலோமீட்டர் வரைக்கும் அதோட ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும். 5 கிலோமீட்டருக்கு அந்த சைடு ஒரு வாட்டர் சோர்ஸ் இருந்தா கூட அதை ஸ்மெல் பண்ணி அது பக்கமா போகக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி யானைகளுக்கு இருக்கு. அதனால யானைகளுடைய ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். அந்த ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான் அதோட மைக்ரேஷன்ல ரொம்ப அதிகமா மூவ் பண்ணி தண்ணி உள்ள இடத்துக்கும், வாட்டர் சோர்ஸ் அதே போல உணவு இருக்கக்கூடிய இடத்துக்கும் மூவ் பண்ணும். ஒரு நாளைக்கு யானைகள் ஆவரேஜா 4 இருந்து 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் சுத்திட்டு அந்த இடத்துக்கு வந்துடும். தேவைப்பட்டா மட்டும்தான் ரொம்ப அதிக தூரம் பயணிக்கும். தேவையில்லாத நேரத்துல ஒரு 4-5 கிலோமீட்டரோட அதனுடைய பயணத்தை முடிச்சுக்கும். அப்புறம் யானைகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதோட பாடி வெயிட்ல ஒரு 5% சாப்பிடும். இப்போ ஒரு யானை நல்லா வயது முதிர்ந்த யானை ஒரு 4 டன் இருக்குன்னா, அந்த 4 டன்ல பாத்தீங்கன்னா 5% போட்டீங்கன்னா ஒரு 200 கிலோ. ஸோ 200 கிலோ உணவை அது எடுத்துக்கும். ஸோ நீர் எவ்வளவு சாப்பிடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 150 லிட்டர்ஸ், அதே அளவுதான் 5%. ஒரு 150 லிட்டர்ல இருந்து 200 லிட்டர் வரைக்கும் நீராக குடிக்கும். இப்ப சம்மர் சீசன்லாம் அவ்வளவு தண்ணி இருக்காதே சார், என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, தண்ணியா குடிக்கிறது மட்டும் இல்லாம அது சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல அந்த உணவுல இருக்கக்கூடிய தண்ணியும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ யானை இவ்வாறு இருக்கும்போது சில நேரத்துல யானை ஒரே இடத்துல நிக்காம டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். அதாவது மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த ட்ரங்க் எல்லாம் ஆடிட்டே இருக்கும். எதுக்குன்னா, அந்த 4 டன் 5 டன் எடையுள்ள யானை ஒரே இடத்துல நின்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா அது பாடி ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. அதனால பெயின் ரொம்ப அதிகமாகும். அதனால அந்த ட்ரங்க் ஆட்டிட்டே இருக்கும். கால் மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும்.
அதான் வந்து சில நேரத்துல யானை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி மூமெண்ட்லயும் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யானை எப்படி தூங்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி வந்து அது படுத்தும் தூங்கும். சில நேரங்களில் நின்னுட்டே தூங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து யானைகளுக்கு இருக்கு. அது எப்ப படுத்து தூங்கும்னா, எப்போ அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப சேஃபா இருக்கோ அந்த நேரத்துல மட்டும்தான் யானை படுத்து தூங்கும். அது இல்லாத நேரத்துல வந்து அது நின்னுட்டே தான் தூங்கக்கூடிய வாய்ப்புகள் யானைக்கு அதிகமா இருக்கு. ஸோ அடுத்து வந்து யானைகள் வந்து அதனுடைய கர்ப்பகாலம் வந்து பாத்தீங்கன்னா 18 மாசத்திலிருந்து 22 மாசம். நம்முடைய மனுஷன் மாதிரி ஒரு 2 டைம்ஸ் அதிகம் அதனுடைய கர்ப்பகாலம். அது யானை குட்டி பிறந்த உடனே 13 இருந்து 14 வயசுல அந்த பருவ முதிர்ச்சி அடையும். பருவ முதிர்ச்சி அடைஞ்ச பின்னாடி அது வந்து தன்னுடைய கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு போயிட்டு அந்த ஆண் யானை தான் பிரிஞ்சு போய் தனியா இருக்கும். அப்ப இந்த கூட்டத்தை யார் வழி நடத்துவான்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெண் யானை தான் வந்து அந்த கூட்டத்தை வந்து வழி நடத்தும். இதெல்லாம் சொல்றீங்க சார், எதுக்கு காட்டுக்கு யானை தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தாவரங்களையும் பழங்களையும் சாப்பிடுறது யானைகள் தான். அந்த யானை சாப்பிட்டுட்டு பல இடத்துல போய் சாணம் போடுறதுனால அந்த இடத்துல புதிய தாவரங்கள் வந்து முளைக்க ஆரம்பிக்குது. அதனாலதான் அந்த காடு வந்து வளமுள்ள காடாக அது வர ஆரம்பிக்குது. ஸோ யானை வந்து காட்டுக்கு அவசியம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து ட்ராக் போடும் காட்டுக்குள்ள, புதிய பாதைகளை இதுதான் போடும். இது போடுற வழியில தான் மற்ற மிருகங்களும் நடந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ யானை வந்து ஒரு காட்டுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த காடு காடா இருக்கும். ஸோ யானை தான் வந்து இன்ஜினியர் ஆஃப் தி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, காட்டினுடைய பொறியாளர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு யானை நம்மளுடைய நாட்டில் இருக்கிறது நம்ம அனைவருக்குமே பெருமை. அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ அந்த யானைகளை காப்பாற்ற நம் முழுமையான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். அதுக்கு வனத்துறையோடு அனைவருமாக இணைந்து செயல்பட வேண்டும். யானை பற்றியான நிறைய விஷயங்களை படியுங்கள், படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.